ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நாம சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் தினம் தினம் பேசிக்கிட்டு தான் இருக்கும். என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, அந்த படங்கள் எந்த அளவுக்கு வசூல் சாதனை படைக்குது அப்படிங்கறத பத்தி தான் தொடர்ந்து நாம நிறையவே பேசியிருக்கோம். அந்த வகையில இதுவும் அதே மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ரீசெண்டா ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனுடைய படம் மதராசி எந்த அளவுக்கு வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான சிவகார்த்திகேயனுடைய மதராசி படம் கிட்டத்தட்ட 2-3 நாள்லயே பாத்தீங்கன்னா 50 கோடி கிட்ட வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீமா இருக்கக்கூடிய லக்ஷ்மி மூவிஸ் வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையை. சோ ஓரளவுக்கு 50 கோடியை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதனால அப்படின்னா தொடர்ந்து 3 நாள் லீவு வந்தது. அதை குறிப்பிட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க திட்டமிட்டபடி ஓரளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா, அதே செப்டம்பர் 5ஆம் தேதி தான் KPY பாலா நடிச்ச காந்தி கண்ணாடி படமும் ரிலீஸ் ஆச்சு. மேபி அது ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா இன்னும் மதராசி சீக்கிரமாவே 100 கோடியை தொட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படக்குழு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய அளவுல காம்படிஷன் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, சிவகார்த்திகேயனுடைய படம் அப்படின்னாலே எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு மக்கள் கிட்ட அப்படின்றத பாக்குறதுக்காகவே இந்த படம் பெரிய வசூல் சாதனை படைக்குமா இல்லையா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியா வச்சிருந்தாங்க. எதனாலனா நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், அடுத்த குட்டி தளபதி நம்மளோட சிவகார்த்திகேயன் தான். விஜய் அவர்களுடைய இடத்தை சிவகார்த்திகேயன் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயை எப்படி அண்ணா அப்படின்னு எல்லாரும் அன்பா அழைப்பாங்களோ அதே மாதிரி எல்லாரும் எஸ்கே அண்ணா எஸ்கே அண்ணான்னு சொல்லி அன்பா அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயோட ஒரு படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கிட்ட விஜய் கொடுத்துட்டு, இனி நீங்க இங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, எனக்கு இதை விட பெரிய வேலை இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் போயிடுவாரு. சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல துப்பாக்கி வச்சுட்டு நிப்பாரு. சோ அது எதை குறிக்குது அப்படின்னா, விஜய் இதை விட பெரிய வேலை, அரசியலுக்கு நான் போறேன், இங்க இருந்து சினிமாவை நீங்க பாத்துக்கோங்க இந்த இடத்தை அப்படின்ற மாதிரி குறிக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அடுத்த குட்டி தளபதி எஸ்கே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் படம், அஜித் படம், ரஜினிகாந்த் அவர்களுடைய படம், கமல்ஹாசன் அவர்களுடைய படம், இந்த படங்கள்லாம் தான் 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணும். இவங்களோட படத்துக்கு தான் பெரிய அளவுல எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருக்கும். இவங்களோட படத்துக்கு தான் பெரிய பெரிய கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும். சோ இவங்களை வச்சு படம் எடுத்தாலே அசால்ட்டா 100 கோடி வந்துரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இது வரைக்கும் சினிமா துறையும் சரி, பொதுமக்களும் சரி, ரசிகர்களும் சரி இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு, அதுக்கு அவர் தகுதியானவரா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே, இப்ப சிவகார்த்திகேயன் நடிச்சாலும் அந்த படம் அப்படியே அசால்ட்டா 100 கோடி வந்துரும் அப்படின்ற ஒரு இடத்தை இப்ப சிவகார்த்திகேயன் புடிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் நடிச்ச அந்த மதராசி படமும் இப்போ 100 கோடியை தாண்டிடுச்சு வசூல்ல அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை லக்ஷ்மி மூவிஸ் வெளியிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நியூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், சிவகார்த்திகேயனுடைய மதராசி படமும் 100 கோடியை தாண்டிருச்சு. தொடர்ந்து சிவகார்த்திகேயன் 4வது முறையா 100 கோடியை தாண்டி ஒரு சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதுசா வந்த ஹீரோக்கள், எந்த ஒரு பின்னணியும் இல்லாம வந்த ஹீரோக்கள் இந்த அளவுக்கு இடத்தை பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் இல்ல. ஆனா திறமைக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு, அதுக்கு தகுதியானவர் நம்மளோட சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சினிமாவில. சோ தொடர்ந்து பாக்குறப்போ முதல் 100 கோடி வசூல் செய்த படம் டாக்டர், 2வது படம் டான், 3வது படம் அமரன், அது 300 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ 4வது முறையா மதராசி படமும் 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற படம் பராசக்தி, அதுவும் 100 கோடியை மட்டும் தாண்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரிய டாப் ஹீரோ லிஸ்ட்ல சிவகார்த்திகேயன் வந்துருவாரு. அதுலயும் முதல் 2 இடங்களை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஜித் அவர்களும் சரி, சினிமாவில இருந்து ரேஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க எப்பெல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பதான் சினிமாக்குள்ள ஒரு படம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அஜித்தும் சொல்லிட்டாரு. விஜய் கம்ப்ளீட்டாவே சினிமாவுக்கு முடக்கு போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சூர்யா, அவரு இயர்லி ஒரு படம் கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவருடைய படங்கள் இப்ப பெரும்பாலும் வசூல் ரீதியா பெரிய அளவுல சாதனைகள் படைக்கல அப்படின்றதுனாலும் சூர்யாவும் ஒரு நார்மலான ஒரு இடத்துலதான் இருக்காரு. மேபி அந்த 5th பிளேஸ்க்குள்ள சூர்யாவும் வருவாரு. ஆனா முதல் 2 இடங்களை பிடிப்பாரா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஏன்னா இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு படம் இருக்கு, ஜெயிலர் இருக்கு.
சோ அந்த படம் பெரிய அளவுல வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த படக்குழுவும் பெரிய அளவுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ கமல்ஹாசன் அவர்களும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காரு. இன்னும் அதெல்லாம் எதுவும் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வரல. பட் பராசக்தி மட்டும் ரிலீஸ் ஆகி 100 கோடியை தாண்டிருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டாப் ஹீரோக்கள் பட்டியல்ல முதல் 5 இடத்துல 1-2ல சிவகார்த்திகேயன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து செஞ்சுரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளோட சிவகார்த்திகேயன். இது வந்துட்டு அவங்களோட ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பி நியூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடின உழைப்பு, விடாமுயற்சி அது எல்லாமே அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா மினிமம் 100 கோடி கேரண்டி கொடுக்கக்கூடிய ஹீரோ லிஸ்ட்ல நம்மளோட எஸ்கேவும் வந்துருவாரு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு காம்படிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா பொங்கலுக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதே ஜனவரி 9ஆம் தேதி விஜயோடைய கடைசி படமா இருக்கக்கூடிய ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட பொங்கலுக்கு கிட்டதான் அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. அப்ப பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகும். அப்போ விஜய் படம் அங்க பெருசா ஓடுமா இல்ல சிவகார்த்திகேயன் படம் பெருசா ஓடுமா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளவே அப்போ பெரிய அளவுல காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம் விஜய் அங்க ஜெயிப்பாரா இல்லாட்டி விஜயோட இடத்தை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அங்க ஜெயிப்பாரா அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவகார்த்திகேயனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.